ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போற மதராசி படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி அந்த ஷார்ட் ஸ்டோரியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வர தமிழ் சினிமாவுக்கு என்னடா கொடுமைங்கிற கதையா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹார்பர் கண்டெய்னர் இதை காட்டாம ஒரு படமும் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் சீனே ஹார்பர்ல கொண்டு வச்சிடறாங்க. 2 கண்டெய்னர் வெளில போகுது, 4 கார் உள்ள வருது. இதே மாதிரி தான் கொண்டு போறாங்க. அது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத கேரக்டருக்கு பெரிய ஏஜென்ட் டீனா மாதிரி வந்து கொடுத்திருந்தாலும் அதே போல இந்த சீனி ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு சீனை ஒரு லேடியில வச்சிருக்காங்க. எப்படி பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னர்ல இருந்து ஓபன் பண்ணி கன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப ஒரு லேடி வந்து பேக்ல வந்து இப்படி கையை வச்சு நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் டீனா மாதிரியே இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் எப்பொழுதும் நார்மலா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் இதுலயும் கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹாப்பியான ஃபேமிலி. சிவகார்த்திகேயன் வந்து நல்ல ஒரு ஜாப்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பழசை வந்து ரீகால் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து ஜாலியா லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. அது போக பிரேக்கப் ஆகுது. அந்த சாங் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்தது, எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சிஸ்டர் வந்து மெடிக்கல்ல ஒர்க் பண்றாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்றப்ப அங்க வந்து டெரரிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சிஸ்டரை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க வந்து டார்கெட் பண்ணி தூக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. இடையில வந்து விக்ராந்த் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரா காட்டியிருக்காங்க. 2 சீன்ல தான் டீசர்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கும். விக்ராந்த் கொடுத்த ரோலை கண்டிப்பா அவர் நல்லா பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் காட்டுற மாதிரி அந்த கன் சீன்லாம் வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா எந்த துப்பாக்கி யார் கையில போனாலும் வில்லன் நான் தாண்டா அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி படத்தை இயக்குனது வந்து ஏஆர் முருகதாஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்னைக்கு தளபதி சிவகார்த்திகேயன் கையில கண்ணை கொடுத்தாரோ அன்னையில இருந்து கண்ணோட கை தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில ரீசெண்டா ஒரு நடிச்ச வெளியே வந்த படம் வந்து ஆர்மி ரிலேட்டட் மூவி தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா போய் கன்ல தான் சிவகார்த்திகேயன் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஹார்பர்ல இருந்து போர்ட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கன் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி ஸ்டோரியை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து போலீஸ் டைம் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து இறங்குறாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அதை டோன்லயே வச்சு மடக்கி பிடிச்சணும். அதுக்கு மேல வெளியில போயிடுச்சு அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை கண் பழக்கம் வந்து அதிகமாயிடும் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா டோன்லயே வச்சு முடிக்கிறதுக்காக ஒரு சம்பவத்துக்காக ஃபுல்லா அசம்பிள் ஆகி ரெடி பண்றாங்க. அதான் அந்த ஹார்பர் சீன்லயும் டோன்லயும் நடக்கிற ஃபைட் சீன். அதுல எப்படி சிவகார்த்திகேயன் உள்ள கொண்டு வராரு அப்படிங்கறத மெயின் ஸ்டோரியா வச்சிருக்காங்க. எதனால அங்க ஒரு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தான் இந்த இடத்துல வந்து டி லைன் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல்ல காட்டுறதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட சிஸ்டர் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்கள வந்து கடத்திடுறாங்க. இவர் வந்து காப்பாற்ற போறாரு. காப்பாற்ற போறப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லன் சொல்றாரு, ஒன்னு அன்னைக்கு அடிச்சது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்கச்சி வந்து நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றாருன்னா அந்த இடத்துல தான் இவருக்கு வந்து ஃபுல்லா வந்து ரீகால் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாம் பிளாஸ்ட் வந்து ஒரு பில்டிங்ல வந்து ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த காட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழைச்சு கொண்டு காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போதைக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஆகி என்ன நடக்குது என்ன அப்படிங்கிற மாதிரியும் டீப்பாக இவர் திங்க் பண்ணி ஹோமாஸ்டையோ புல்லட் அடிப்பட்டு இவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த அப்புறம் எடுத்து ரீகால் பண்ணுறப்ப தான் தெரியுது இவருக்கு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது. அதோட பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாங்க. பழைய ஓல்டு மாடலில், அதாவது சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா மதராசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடல் ஹேர் ஸ்டைலு மீசையெல்லாம் ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டு ஆடியோ லான்ச் கூட அந்த கெட்டப்லயே வந்திருப்பாரு. அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா பிளாஷ்பேக்கா வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஃபைட் சீன் வந்து நல்ல சிவகார்த்திகேயனுக்கு இந்த இதுல அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபைட் ஃபுல்லா ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் ஃபுல் ஃபைட் சீன் இருக்கு. டான்ஸும் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டைம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் நல்லா ஹெவியா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏஆர் முருகதாஸ் இதுல ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்காரு. அந்த படம் பார்க்கறப்பதான் உங்களுக்கு அது புரியும். படத்துல இன்ட்ரோ சீன்ல சொன்ன மாதிரி எல்லா மதமும் எல்லா ஒன்றும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரே இதை தான் சொல்லித்தர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது என் ஊர் சார், என் ஊருக்காக நான் தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் வந்து சிவகார்த்திகேயன் கொடுக்கறதோட டீசர் வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி படத்தில் சொல்கிற டைலாக்கை வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி யாரு கைக்கு வேணாலும் போகட்டும், ஆனால் வில்லன் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி மாசான ஒரு டைலாக் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது படத்தில் வந்து ஹிட்டான டைலாக் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே சிவகார்த்திகேயன் வந்து இப்போ கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா ரீசெண்டாக ஒரு நடித்த படம் எல்லாமே நல்ல ஹிட்டு கொடுத்து
கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு டிராபேக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா தமிழில் வந்து தொடர்ந்து தோல்வியான படத்தை கொடுத்தாலும் ஹிந்தியில் சல்மான் கானை வச்சு ஒரு மூவி எடுத்திருந்தாரு. அது அந்த லெவலுக்கு ஓட்டை இல்லை அப்படி இருந்தாலும் தமிழில் மறுபடியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி அவரோட ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுவார். அந்த இடத்துல அவருமே உள்ள வருவார். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் படப்பிடிப்பில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் தான் வந்து மதராசி படத்தோட வில்லனாக நடிக்கிறதா இருந்தது. பட் இருந்தாலும் அவர் வந்து கூலி கைதி 2 படத்தில் வந்து பிஸியாக இருக்கிறதுனால அந்த ரோல் நடிக்க முடியல அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக கேமியோ ரோலில் கண்டிப்பாக உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி படக்குழுல இருந்து ஒரு செய்தி வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக மொத்தத்தில் படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் ஃபுல்லாக கேமியோ ரோலில் யார் வந்திருக்கா, என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த படத்தில் வந்து எப்படி மாஸ் இது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியை சந்திச்சதுனால இந்த படத்தில் கண்டிப்பாக நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரி அமையும் அப்படிங்கிறத வந்து ரசிகர் மத்தியில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சும்மா பட்டைய கிளப்பிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த லா அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது. அது ஃபுல் எஃபெக்டில் கேட்குறப்ப நல்லா சூப்பராக பூமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதோட ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது போல் சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க.